இலங்கையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரு சாதகமான இனிய முடிவை வழங்கியிருக்கின்றது. ஒரே நேரத்தில் தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் மகிழ்ச்சியை தந்திருக்கும் இம்முடிவு அமைதியையும் சமத்துவத்தையும் விரும்பியவர்களுக்கு ரணிலின் வெற்றி வரவேற்பை பெற்றுத் தந்திருக்கின்றது. இலங்கையில் நாடாளுமன்றம் சென்ற வியாழக்கிழமை கூடிய பொழுது சபாநாயகர் கரு ஜெயசூர்யா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தரை எதிர்க்கட்சித் தலைவராக அறிவித்தார். 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழர் இலங்கை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது சமாதானமும் சமத்துவமும் தென்படுவதற்கான அறிகுறிகளாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவரான அமிர்தலிங்கம் 1977ஆம் ஆண்டு முதல் 1983ஆம் ஆண்டு வரை எதிர்க்கட்சித் தலைவராக இருந்துள்ளார். அவர் 1989ஆம் ஆண்டு தலைநகர் கொழும்புவில் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டார். எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்ற சம்பந்தரை வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர வரவேற்று பேசுகையில், சுதந்திரத்திற்கு பிறகு நமது அரசியல் மற்றும் ஜனநாயகத்தின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்துவதில் மணிமகுடமாக இருக்கும் நாடாளுமன்ற நெறிமுறைகளை நிலைநிறுத்துகின்ற வகையில் சம்பந்தரின் பதவியேற்பு உள்ளது என்று குறிப்பிட்டார். நாட்டின் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவரான சம்பந்தரை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்திருப்பதன் மூலம் இலங்கையின் மீள்குடியேற்றம் மற்றும் மறுசீரமைப்பில் அரசுக்கு உள்ள அக்கறை மற்றும் உறுதி வெளிப்பட்டிருப்பதாக மங்கள சமரவீர குறிப்பிட்டார். தற்பொழுது இலங்கையில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் சமத்துவமாகவும் சுதந்திரமாகவும் உணர்கிறார்கள் என்றும், புதிய இலங்கையில் யாருடைய அடிப்படை உரிமைகளும் இனம், மதம், பாலினம், நிறம் ஆகிய பாகுபாட்டால் மறுக்கப்படாது என்று உறுதி கூறினார். நாடாளுமன்றத்தில் தான் பேசுகிற முதல் உரையில், இந்த நாட்டுக்கு அனைவரும் விசுவாசமாக இருப்போம் என்றும் அனைவரும் இலங்கையோடு துணை நிற்போம் என்றும் சம்பந்தர் குறிப்பிட்டார். மேலும் குறிப்பிடுகையில், மக்களுக்கு பயனளிக்கும் அரசின் அனைத்து நல் முயற்சிகளுக்கும் நாங்கள் ஆதரவு தருவோம் என்றும், தேவைப்பட்டால் மட்டுமே எங்களுடைய எதிர்ப்பு இருக்கும் என்றும் தெரிவித்தார். பிற எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவோம் என்றும், ஆக்கப்பூர்வ எதிர்க்கட்சியாக தேவைக்கேற்ப பணியாற்றுவோம் என்றும் சம்பந்தர் உறுதி கூறினார். மேலும் நீண்டகால தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது அவசியம் என்றும், இது தொடர்பாக அனைவருடனும் இணக்கமாக செயல்பட விரும்புவதாகவும் குறிப்பிட்டார். இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக சம்பந்தர் நியமிக்கப்பட்டிருப்பது சிங்கள தலைவர்களுக்கு மத்தியில் பெரிதாக எதிர்ப்பு குரல்களை ஏற்படுத்தவில்லை என்ற போதிலும், மஹிந்த ராஜபக்சேவின் ஆதரவாளரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் எம்பியுமான விமல் வீரவன்ச மட்டும் சம்பந்தரின் எதிர்க்கட்சித் தலைவர் நியமனத்திற்கு தனது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட தங்களின் அமைப்பிற்கு கூடுதல் எம்பிக்கள் இருப்பதாகவும் சபாநாயகரிடம் அவர் முறையிட்டார். 56 எம்பிக்களின் கையெழுத்துடன் குமார வெலகமவை எதிர்க்கட்சித் தலைவர் வேட்பாளராக முன்னிறுத்தி அதிபர் சிறிசேனவிடம் மனு அளித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஆனால் அவரது கோரிக்கையை நிராகரித்த பிரதமர் ரணில், விமல் வீரவன்ச மற்றும் அவரது ஆதரவாளர்களை கடுமையாக கண்டித்ததுடன், குரங்குகளைப் போல இப்படி நடந்து கொண்டால் அவையில் இருந்து வெளியேற்றப்படுவீர்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். சிங்கள இனவாதத்தை நம்பிக்கையோடு முன்வைத்தவர்கள் முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் தோல்வியால் ஏமாற்றம் அடைந்து இருக்கிறார்கள். இலங்கையில் எப்படியேனும் அரசியல் அதிகாரத்திற்கு ராஜபக்சே மீண்டு வருவார் என்பது அவர்களது எதிர்பார்ப்பாக இருந்தது. ஜனவரியில் நடந்த அதிபர் தேர்தலின் தோல்விக்கு பிறகு 8 மாதத்திற்குள் ராஜபக்சே சந்தித்திருக்கின்ற இந்த தோல்வியானது அவருக்கு கிடைத்த 2வது அடி எனலாம். முதலில் தேர்தல் பற்றியும் அது பற்றிய அலசல்களையும் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளலாம். 106 இடங்களை பெற்று ரணிலினுடைய கட்சி பெரும்பான்மை கட்சியாக உயர்ந்து இருக்கின்றது. 93 இடங்களை நேரடி தேர்தல் மூலம் பெற்ற ஐக்கிய தேசிய முன்னணி மொத்த வாக்குப்பதிவு சதவீதத்தின் அடிப்படையில் போனஸாக 13 இடங்களையும் பெற்றுள்ளது. கொழும்புவில் நடைபெற்ற வாக்குப்பதிவிற்கு காலை தன் மனைவி டாக்டர் மைத்ரியுடன் வந்திருந்த ரணில் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் காணப்பட்டார். அங்கு பேசுகையில் அதிபர் ராஜபக்சேவிற்கு
தோல்வியை வழங்கிய ஜனவரி மாதத்தில் வெளிப்பட்ட மக்களின் புரட்சியே இம்முறையும் மீண்டும் நிகழும் என நம்பிக்கையோடு தெரிவித்தார். ரணிலின் வார்த்தைகள் மெய்ப்பட்டு இருக்கின்றது. ராஜபக்சேவின் கட்சியிலிருந்து பலரும் ரணிலின் கட்சிக்கு மாறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் 225 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்றத்தில் 2/3 பங்கினர் ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 16 எம்பிக்கள் ரணிலுக்கு தங்களின் ஆதரவை தெரிவித்து இருக்கின்றனர். 14 இடங்களை நேரடியாக வென்ற அவர்கள் 2 இடங்களை வாக்கு சதவீதத்தின் பங்கிலிருந்து போனஸாக பெற்று 16 இடங்களை வைத்திருக்கின்றனர். இதன் அடிப்படையில் கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தர் ஐயா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பினையும், செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் நாடாளுமன்ற துணைத் தலைவர் பொறுப்பினையும் பெற்றுள்ளனர். ஆகஸ்ட் 17 தேர்தலுக்கு பிறகு அதிபர் சிறிசேன, ரணில் ஆகியோரின் கூட்டணி மேலும் வலுவடைந்திருக்கின்றது. இலங்கை சுதந்திர கட்சியின் தலைவராக சிறிசேன இருக்கின்ற சூழலில் முன்னாள் அதிபர் ராஜபக்சே வெறும் எம்பியாக மட்டுமே அக்கட்சியில் இப்பொழுது இருக்கின்றார். குருநெகல தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மட்டுமே அவர். இலங்கையின் இன்றைய மிக மகிழ்ச்சிகரமான மனிதர் ரணில்தான். தேர்தல் முடிவுகள் வெளிவந்த ஆகஸ்ட் 18 காலையில் அதிபர் மாளிகையின் முற்றத்திலிருந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் தான் அளித்த வாக்குறுதியை மீண்டும் நினைவுறுத்தி நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு நாங்கள் சமாதானத்தையும் சமத்துவத்தையும் கொண்டு வருவோம் என உறுதி கூறினார். ரணிலின் அந்த வாக்குறுதி சிங்கள தமிழ் மக்கள் இரு தரப்பிலிருந்தும் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. அமைதியும் இணக்கமும் மிக்க வாழ்வு சாத்தியம் என்ற உணர்வலை தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் பரவலாக ஏற்பட்டு இருக்கின்றது. நிம்மதியான வாழ்வு, சந்தோஷம் எல்லா மக்களுக்கும், மூண்டின மக்களுக்கும் சந்தோஷம். மூண்டின மக்களும் சந்தோஷத்தோடு தான் ஓட்ஸ் அளிச்சிருக்காங்க. எனக்கும் அதே மாதிரி சந்தோஷம். இதே மாதிரி விலையும் குறைச்சி இந்த கவர்மெண்ட் இதோ நீடித்து நெடுகாலம் இதே கவர்மெண்ட் இருக்க நான் சந்தோஷப்படுறேன். இங்கே முடிவுகள் பொதுவாக தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது பொதுவாக சந்தோஷமாக எல்லாருமே இருக்கிறாங்க. பின்னாடி அவர்களோட எதிர்பார்ப்புகள் நியாயமான இதுகள் தீர்வும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கிறாங்க. தமிழ் மக்கள் தங்களுடைய அபிலாஷைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதிலே மன உறுதியுடனே இருக்கின்றார்கள். இப்போது ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டங்கள், ஜனநாயக ரீதியான வழிமுறைகளிலே தங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தேர்தல் முடிவுகள் என்பதை நான் நம்புகின்றேன். தமிழர்கள் சிங்களத்தை அறிந்து வைத்திருப்பதைப் போல சிங்களர்கள் தமிழை அவ்வளவாக கற்றிருக்கவில்லை என்பது கவனத்திற்கு உரியது. கொழும்புவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு தினந்தோறும் செல்லும் ரயிலில் பயணச்சீட்டு பரிசோதகராக பணிபுரியும் சிங்கள அதிகாரி முதல் மற்ற அரசு அலுவலர்கள் வரை தமிழை கற்றுக்கொள்ளாமல் இருப்பதே இதுவரையிலான சூழல். இந்நிலையில் யாழ்ப்பாணத்திற்கு ஒரு சுற்றுலா பயணியைப் போல பயணிக்க விரும்பும் இவர்கள் நல்லூர் முருகன் கோவிலையும், பிரபாகரன் முகாமையும், போர் விமான தளங்களையும், நீச்சல் குளத்தையும் காண விரும்புகின்றனர். ரயில்வேஸில் 32 வருஷம் வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் சொந்த ஊர் கால், கொழம்புக்கு ரொம்ப கிட்ட. இவர் 32 வருஷம் ரயில்வேயில் வேலை பண்ணிட்டு இருந்தால் கூட இவருக்கு தமிழ் தெரியாது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இது யாழ்ப்பாணம் வரைக்கும் போகுது. இதில் போகிற பயணிகள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 80% தமிழ் ஆட்களாக இருக்காங்க. ஆனாலும் இவருக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்கிறாரு. எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். How do you manage? If the passenger does not know Sinhala, what will you do? Many Tamil people. No Sinhala. Sometimes Sinhala group travel by Jaffna. Sinhala people. How many years you said you worked in railway? 32 years. 32 years. Yes. Okay. And you live in Gaul? Yeah, Gaul. And Southern province. Southern province. Yes. So you can manage without Tamil. No. Do you like to learn Tamil? I like learn Tamil. So when are you going to learn Tamil? I book employment Tamil grammar. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு படிக்க தெரியுமா, இல்லை ஓரளவுக்கு தமிழ் பேச தெரியுமா உங்களுக்கு? No. தெரியா. அதாவது சந்திர சிறிசேனா
ஒரு affable, எப்பவுமே சந்தோஷமாக தெரிகிறாரு. அவருடைய இந்த வேலை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை, வேலை பிடிச்சிருக்கு. Thank you. தமிழ் தெரியலன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இனிமேல் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்றாரு. பொறுத்து தான் பார்க்கணும். 32 வருஷம் தமிழ் தெரியாமலே ஓட்டிட்டாரு, ட்ரெயினை ஓட்டிட்டாரு, வாழ்க்கையும் ஓட்டிட்டாரு. தாங்கள் தமிழ் கற்க விரும்புவதையும் வடக்கு பகுதிக்கு பயணித்து தமிழ் மக்களோடு நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்புவதையும் நம்பிக்கையோடு குறிப்பிடுகின்றனர். We want to make a relationship again, south and east. It's a hope of our main hope. Yes, north. Absolutely, he's learning Tamil in school. I think that's something that we never had the opportunity of learning Tamil, and we are really ashamed of that. We are really ashamed that we never had the chance to learn Tamil, and we still feel that we should have learned that in school. But he is learning now. As a subject, he has to learn Tamil. So